இப்போ என்னென்னா, 2ஆம் இடத்துல ஒருவருக்கு சூரியன் இருக்குது. சூரியன் இருந்தால் அவங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு ஏற்றவங்களாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தை நல்ல ஒரு கௌரவ பாதையில் அழைச்சிட்டு போகிறவங்களா இருக்கும். புகழ் அந்தஸ்து சேர்க்கக்கூடியவங்களாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களாக தான் அவங்களுக்கு கலத்திரமாக அமையும். இப்போ ஒருத்தருக்கு சந்திரன் இருக்குது அப்படின்னா, சந்திரன் 15 நாளைக்கு தேயக்கூடிய கிரகம், 15 நாளைக்கு வளரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் கூட அது ஒரு தாய் பற்றுள்ள கிரகம். ஒரு தாய் எப்படி அரவணைக்குமோ அதுபோல் வரக்கூடிய கலத்தரம் அனைவரையும் அரவணைச்சி கொண்டு செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ ஒருவருக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னா, செவ்வாய் எப்படி இருக்கும்? ஒரு அதிகார தோரணையில் இருக்கும். ஒரு கோபம் அதிகமாக உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களும் சரியான முறைகளை செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. கோபப்பட்டாலும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிம்பாங்க. அதுபோல் செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்போடு தான் இருப்பாங்க. அதிகார தோரணையில் இருந்தாலும் அவங்களும் ஒரு நல்ல அமைப்பில் தான் இருப்பாங்க. ஏன்னா கணீர்னு பேச்சு இருக்கும், அதுபோல் இருக்கும். இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். புதன் சமாதான பிரியர். சமாதானமாக பேச்சு, நகைச்சுவையாக பேசி அவங்க அப்படியே ஒரு விளையாட்டுத்தனமாக குடும்பத்தை கொண்டுட்டு போகிறவங்களா இருக்கும். வேணால் நல்ல நாண அறிவோடு இருப்பாங்க. கல்வி அறிவு அவங்களுக்கு அருமையாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா குரு இருக்குது அப்படின்னா, குருனா ஒழுக்கம், பெரியோர்களை மதிக்கக்கூடியது, பெரியோர்களுக்கு பணிவடைகள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அந்த நவாம்சத்தில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் செய்வாங்க. அதே மாதிரி செல்வ செல்வாக்கோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வ செல்வாக்கோடு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கிறாங்கன்னா அவங்க சுகவாசி, ஆடம்பர பிரியர், அலங்கார பிரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுபோல் இருப்பாங்க. மேலும் சனி பகவான் இருந்தால் நல்ல கடின உழைப்பாளி, நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க, நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க வேணால் அந்த சனி பகவான் இருந்தால் சோம்பேறின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு வேலைகளையும் நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடியவர்கள் அந்த 2ல் சனி பகவான் இருந்தால். ராகு இருந்தால் பேராசை உடையவர்கள் என்று சொல்லலாம். கேது இருந்தால் ஆன்மீகவாதி, ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் என்று சொல்லலாம். இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்கிறோம். ஒரு ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரம் இப்படிலாம் வரத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இது சிவ வழிபாடு மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அந்த சிவ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னா, அஸ்த நட்சத்திரத்தன்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்ய நல்ல ஒரு அமைப்பை தரும். மேலே சொன்ன கௌரவம், அந்தஸ்து, புகழ் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அன்னாபிஷேகம் செய்யும் போது. மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை பெற என்ன செய்யணும் அப்படின்னா, சுவாதி நட்சத்திரத்தன்று வில்வ இலையே நாள் நைட்டே ஒரு குடத்தில் ஒரு பித்தளை பாத்திரத்தில் போட்டு வச்சிடணும். அந்த பாத்திரத்தை மூடி வச்சிடணும். முடிஞ்சால் அந்த உள்ளங்கையை வச்சு 108 முறை சிவாய நமச்சிவாய அப்படின்னு சொல்லி, இது சுவாதி நட்சத்திரத்தன்று அந்த வில்வ இலை நாள் போட்டு வச்சணும். சுவாதி நட்சத்திரத்தன்று சிவனுக்கு அபிஷேகம் செய்யணும். அப்படி செஞ்சு வந்தாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும்.
இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த டாஸ்மார்க் வந்ததுனால நிறைய பேர் மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் புதுசாக ஒரு பேர் வச்சுட்டாங்க, மது பிரியர் அப்படின்ட்டாங்க. அதனால் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கண்டிஷன் இல்லாத போகிறாங்க பார்த்திங்களா, அதை நாடியே போயிட்டுருக்குறாங்க. எனி டைம் அதுவே தேவைப்படுது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சு அதில் 5 வில்வ இலையை போட்டு 108 டைம் அந்த குடும்பத்து நபர், அந்த இரத்த பந்தம் அவங்க வந்து சிவாய நம நமச்சிவாயன்னு ஒரு 108 டைம் சொல்லி அந்த தண்ணியை காலையில் வெறு வயிற்றில் ப்ரெஸ் பண்ணோன்னு குடிக்க வச்சுட்டாலே அவைகளுக்கு வந்து அந்த எண்ணங்கள் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் கணவன் மனைவிக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்தன்று வில்வ போட்ட நீரில் அபிஷேகம் செய்யணும், அது சிறப்பு. அதேமாரி குபேர சம்பத்து பெற பரணி நட்சத்திரண்டு இளநீர் அபிஷேகம் சிவனுக்கு செய்து வர செஞ்சு வந்தால் அது சிறப்பு. அந்த இளநீர் அபிஷேகம் செய்த இளநீரை பருகி வந்தால் அவங்கள வயிறில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். இது வந்து குபேர சம்பத்து சிறப்பாக இருக்கும். அதேமாரி முகம் வசீகரம் பெற, முகம் வந்து வசீகரம் பெற சித்திரை நட்சத்திரத்தன்று தேன் அபிஷேகம் சிவனுக்கு செய்து வர முக வசீகரம் வரும். அதேமாரி தூக்க பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப மேலோங்கி இருக்குது. தூக்கங்கிறதே நிறைய பேர்த்துக்கு வரலை அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தூக்கம் வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு புக்கு எடுத்து, ஜோதிட புக்கு எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன்னா எனக்கு தூக்கம் வந்துடும். எனக்கு தூக்க மாத்திரையே ஜோதிட புக்கு தான். அப்போ ஜோதிட புக்கு எடுத்து வச்சேனாவே எனக்கு தூக்கம் வந்துடும். அப்படி தூக்கம் அதுக்கும் வராது அப்படின்னு இருக்கிறவங்க பூரட்டாதி நட்சத்திரத்தண்டு நாட்டு சர்க்கரை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்து வர தூக்கம் சிறப்பாக வரும், அது நன்று. இந்த பாகப்பிரச்சனை, பாகப்பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. பாகப்பிரிவினை ஒரு சண்டை சச்சரவு இல்லாத, யாருக்கும் பாதகம் இல்லாமல் நமக்கு பிரியணும் அப்படின்னா புனர்பூசம் அன்று பசு நெய்யால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வர பாகப்பிரச்சனை சிறப்பாக முடியும். எங்கள் குருநாதர் தங்கப்பாண்டியன் ஐயா ஒரு விஷயம் சொல்வார். மண் பிரச்சனை யாருக்காக இருந்தாலும் அவங்க வந்து திருச்செந்தூர் கடல் மண்ணை எடுத்துகிட்டு வந்து, அவங்க காட்டு மண்ணை எடுத்துகிட்டு வந்து, எந்த இடம் பிரச்சனையோ அந்த இடத்து மண்ணையும் எடுத்துக்கிட்டு வந்து வச்சு 3 நாளைக்கு தீபார்த்தனை காட்டி, ஒரு ஊதுபத்தி காட்டி, ஒரு சாம்பிராணி புகை காட்டி, அந்த மண்ணை 2 மண்ணையும் மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு போய் அந்த காட்டில் அந்த இடத்துல போட்டு வந்துட்டால் அவங்களுக்கு அந்த மண் பிரச்சனை தீர்ந்துடும். இது நானே அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. என்ன அந்த திருச்செந்தூர் மண்ணுக்கு என்ன அப்படி ஒரு மகிமை அப்படின்னா, திருச்செந்தூர் மண்ணுக்கு ஒரு பாட்டு இருக்குது. அப்பயே டிஎம்எஸ் பாடியிருப்பார், மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் அப்படின்னு. அப்போ திருச்செந்தூர் மண்ணுக்கு நல்ல ஒரு மதிப்பு இது இருக்குது, நல்ல பவர் இருக்குது, வைப்ரேஷன் இருக்குது. அதை போட்டு பயன்பெறுங்க. அதேமாரி விவசாயத்தில் லாபம் பெருகணும், எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா உத்திர நட்சத்திரம் அன்று அல்லது பூச நட்சத்திரத்தன்று கரும்பு பால் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்து வர அது தன லாபத்தை கொடுக்கும், பணம் பெருகும். மேலும் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் சேரும். குழந்தைங்க நல்லா படிக்கணும், இதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னா, குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா தயிர்
தயிர் அபிஷேகம் சிவபெருமானுக்கு செய்து வர குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, வியாதிகள் நீங்கும். தீராத நோய்கள் அப்படின்னு சொன்னால் அந்த தயிர் அபிஷேகம் செஞ்சாலே, சிவபெருமானுக்கு தயிர் அபிஷேகம் செஞ்சாலே நல்லாயிருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா செல்வங்கள் சேரணும், எனக்கு செல்வ செழிப்பு சிறப்பாக இருக்கணும், வற்றாத பணம் கிடைக்கணும் அப்படின்னுங்க இருக்கும் போது ரோகிணி நட்சத்திரத்தன்று பசும்பால் அபிஷேகம் சிவபெருமானுக்கு செய்து வர செல்வம் பெருகும், சிறப்பான வாழ்வை தரும். ஐயா கூட சொன்னாங்க, ஒரு நம்ம பார்த்திபன் ஐயா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்தைங்க பிறப்புக்கு ஒரு மூலிகை இது இருக்குது, அது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு. உண்மையாலுமே எங்கள் பக்கத்தில் நான் 2 பக்கம் எங்கள் வீடு சென்று பக்கத்தில் ஜிஹெச், இந்தாண்டு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்கு பக்கத்தில் தான் நான் ஆஃபீஸ் போட்டிருக்கிறேன். இந்த ஆஃபீஸ் என்ன அப்படின்னா, நிறைய குழந்தைங்க எடுக்கக்கூடியது, என்ன டைமில் குழந்தைங்க எடுக்கலாம், குழந்தைங்க எடுத்த குழந்தைங்களுக்கு நேரம் குறித்து கொடுக்கறதுக்கும் இதுக்கு என்கிட்ட தெரிஞ்சு வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு பெண் எனக்கு 41 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளேடு எடுத்து இந்த இடத்துல அறுத்துக்கிட்டாங்க. அறுத்துட்டு அப்புறம் எங்கள் கடை இருக்குது, அங்கே பக்கத்துலேயே டீ கடை இருக்குது, அங்கே அம்மா கடையில் பார்த்துட்டு என்னுடைய போஸ்ட்டை பார்த்துட்டு வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு எங்கள் அத்தை பொண்ணு டாக்டர் சென்னையில், அவங்கள்ட்ட கேட்டு சொன்னேன், டேட் ஆகி 11வது நாள்லேருந்து 17வது நாள் வரைக்கும் தாம்பத்தியம் இருக்கணும். அந்த தாம்பத்தியம் இருக்கும் போது 1/4 கிலோ நாட்டு வெங்காயத்தை அவங்க உணவில் கணவன் மனைவி சேர்த்துக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு குழந்தை கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாங்க. அதை சொல்லி அது மாதிரி இப்போ ஒரு 12-13 பேர்த்துக்கு சொல்லியிருக்கிறேன். 13 பேர்த்துக்கு குழந்தை உருவாகியிருக்கு. அது எனக்கு மகிழ்ச்சியை தருது. மேலும் பார்த்திங்கன்னா, நம்ம சொத்து இன்னொருத்தர்கிட்ட போயிடுச்சு, நாம் இழந்துட்டோம், இந்த சொத்தை நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது மிருகசீரிஷ நட்சத்திரம் அன்று அருகம்பில் ஜூஸால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய உங்களுடைய சொத்து மீண்டு வரும், உங்கள்கிட்டயே சேரும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரியங்கள் நடக்க புனர்பூச நட்சத்திரத்தன்று மஞ்சள் நீர் கலந்து அதில் குங்குமப்பூ போட்டு அதை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வந்தால் உங்களுக்கு அந்த சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். கட்டாயம் கூடிய சீக்கிரம் குறுகிய நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி நீண்ட நாள் நோய் எனக்கு தீராத இருக்குது, இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அனுச நட்சத்திரத்தன்று மாம்பழசார் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் கட்டாயம் அவங்களுக்கு நீண்ட நாள் நோய் தீர்வுக்கு வந்துடும். இப்போ ஒரு அரசனை போல் வாழணும், நான் அதிகாரத்தோடு இருக்கணும், நான் இப்படி இருந்தவங்க தான், எங்கள் குடும்பம் இப்படி இருந்தவங்க தான், நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற இடமே தெரியாத போயிட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்க, நீங்கள் பழைய உங்கள் முன்னோர்கள் இருந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் கொண்டு பரணி நட்சத்திரத்தன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வர கட்டாயம் அது நடக்கும். சரி, இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நகை விலை ஏறணுன்னு தங்க விலை ஏறணுன்னு யார் வீட்லேயும் தங்கம் தங்கலை, எல்லாமே போய் அடகு கடையிலையும் இப்படி தான் இருக்குது. அப்படி அடகு கடையில் இருக்கக்கூடிய தங்கம் மீட்டு எடுக்க தங்கத்தை நீரில் நினச்சி, எவ்வளோ 1 கிராமாக இருந்தாலும் சரி, 1/4 பவுனாக இருந்தாலும் சரி, 1/2 பவுனாக இருந்தாலும் சரி, அந்த நீரில் போட்டு வச்சு சரியாக 1 மணி 15 நிமிஷம் மொத்தம் 1.25 மணி நேரம் போட்டு வச்சிருது. அந்த நீரை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்து வர உங்களுடைய அடகு வைத்த தங்கம் உங்கள் வீட்டுக்கு சேரும். இப்படி
ஒவ்வொரு பரிகாரமும் எப்பயுமே பரிகாரம் என்பது நம்பிக்கை, ஜோதிடம் என்பது நம்பிக்கை. நம்பி நாம் ஒரு விஷயத்தை செய்தால் கண்டிப்பாக நன்மையாக நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இப்படி ஒரு வாய்ப்பை தந்த ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு மற்றும் குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ரெங்கநாச்சியார் நிர்வாக குழுவில் உள்ள அனைவருக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. அனைவரும் விழா மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ராஜா சங்கர் ஐயா நிறையா விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவை, சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்வியல் பரிகாரங்களாக நிறைய விஷயம் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். அருமை நண்பர் ராஜா சங்கர் மிக சிறப்பான இந்த பரிகாரங்களை பற்றி நவாம்சத்தில் அதில் ஒன்று சொல்லலை. அம்ச லக்னத்துக்கு எடுக்கணுமா இல்லை ராசி லக்னத்துக்கு எடுக்கணுமா? ஐயா, அம்ச லக்னத்துக்கு தான் சொன்னேன். அம்ச லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு நான் சொன்னேன். சரிங்களா? அப்படி கிரகமே இல்லைன்னா என்ன எடுக்கணும்? அந்த கிரகம் யார், அந்த வீட்டுக்கு இல்லையா அதிபதி யார் அப்படின்னு பார்த்து சொல்லணும். தேங்க்யூ, நன்றி. ஏன்னா